உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் வானிலை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்தை சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து வறுபட்டுருச்சா என்னங்கிறது தெரியாது, அதனால நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை வறுத்து எடுக்கிறதுக்கு அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பச்சரிசியும் நல்லா வானிலையில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு உளுந்து பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரிசியும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருப்பட்டி நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவு உளுந்து மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கருப்பட்டி உளுந்து ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பல்லுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்புகளை வலுவாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் சரி, பூப்படைத்த பெண்கள், அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாருமே இந்த உளுந்துங்களை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகளுக்கு நல்லது. அதே மாதிரி இடுப்பெலும்பை வலுவாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ உளுந்து கருப்பட்டி ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குது. அதனால ரத்த சோகையை குணப்படுத்தும். அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை உளுந்தங்களை சாப்பிட்டு வர்றதுனால அந்த ஹெச்பி லெவலும் நமக்கு அதிகமாகும். அதாவது சிவப்பணுவோட உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் கர்ப்பமான பெண்கள் உளுந்தங்களை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்த சோகையும் வராது, ஹீமோக்ளோபின் அளவு கரெக்டாக இருக்கும். நார் சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலையும் நமக்கு சரிப்படுத்தும். கர்ப்பமான பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நிறைய பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். இதை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இது போலவே ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த உளுந்தங்களில். இதயத்துக்கு ரொம்ப நல்லது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும். இது இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த உளுந்தங்களையும் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருப்பட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கொதிக்குது. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நல்லா கொதிச்சு கருப்பட்டி நல்லா கரைஞ்சா போதும். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கருப்பட்டியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி தேவை. 2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு இந்த உளுந்தை அதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். மீதி 2 டம்ளர் தண்ணியை கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணியில் நான் உளுந்து மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ மாவு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா அடி பிடிக்காமல் கலந்துட்டே இருக்கணும். உளுந்தங்களிக்கு நீங்கள் எப்பயுமே அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது மாவு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வெந்துருச்சு.
இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க கருப்பட்டியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வேக விடலாம். கருப்பட்டி நல்லா சுண்டி நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உளுந்து நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சா தண்ணி வந்து சீக்கிரமாக சுண்டிடும், ஆனால் வேகாது. கருப்பட்டி தண்ணியும் நல்லா சுண்டி நல்லா அல்வா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுவையான ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டி தண்ணி சேர்க்கும் போதே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இது மாதிரி சத்தான உணவு வகைகளை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.